ஹாய் மக்களே, வந்தாச்சு எங்கள் ஊர் கருமாத்தூர் காசி விஸ்வநாதர் கோவில். அன்றைக்கி நாங்கள் வரும்போது பார்த்தீங்களா எப்படி கூட்டமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குண்டு. அப்படியே பயங்கரமாக இருக்கா கூட்டம் இங்கே. ஏன்னா சினிமாவில் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் தான் ஃபேமஸ்ஸு. மூணுசாமி கருமாத்தூர் பெருமாண்டி மாயாண்டி பேச்சி கோயில். இது வந்து மெயின் சன்னதி காசி விஸ்வநாதர் கோயில். ஹாய் சொல்லிடுங்க. எப்படி இருக்கு பாருங்க கூட்டம், சும்மா ஜெகஜோதியாக இருக்கா. எங்கள் அண்ணன் வந்து மொட்டை போட போயிருக்காப்புல. நாங்கள் வந்து மாலையை வச்சுக்கிட்டு நிற்கிறோம். மாலை சாமிக்கு மாலை. இன்றைக்கி சிவராத்திரி இல்லையா, அதனால் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் இன்றைக்கி ராமேஸ்வரத்துக்கு நைட்டு கிளம்புறதுனால இப்போவே வந்துட்டோம். கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு வரணும். ஏன்னா உள்ளே போனீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும், வீடியோ எடுக்க முடியாது இல்லையா. அதனால தான் நாங்கள் இங்கேயே எடுக்கிறோம், கோச்சிக்காதீங்க. இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் பொங்கல் வச்சு கெடா வெட்டி. ஆமாம், இங்கே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்னை மொட்டை போட்டுட்டு வந்துடட்டும். நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். ஓகே பாய் சொல்லுங்கள். வீடியோ கட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி இருக்கிற மாரியூர் கடற்கரைக்கு வந்திருக்கோம். அதாவது இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, கடற்கரை இருக்குது. ஏன்னா ராமேஸ்வரத்தில் இப்போ சிவராத்திரி இல்லையா, அதனால் பயங்கர அதனால் அங்கே பயங்கர கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு மாரியூர் அப்படிங்கிற கோவில், அங்கே அந்த ஊரில் இருக்கிற கடற்கரை, இங்கே ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்குது. அதனால் இங்கே வந்து தங்கியிருக்கோம் நைட்டு. அது காலையில் வந்து அப்பாவுக்கு திதி கொடுத்துட்டு அப்படியே மதுரை போய் மதுரையிலேருந்து சென்னைக்கு நாளைக்கு நைட்டு அத்தியோதயா ட்ரெயினில் ஏறணும். நாங்கள் காலையில் முடிஞ்சால் வீடியோ போடுறோம். ஏன்னா காலையில் அப்பாவுக்கு திதிக்குனால போட முடியுமான்னு தெரில. இப்போ நாங்கள் மாரியூர் கடற்கரையில் இருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்கணும். ஹாய் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீங்கள் மறக்காமல் நம்ம வெற்றி தமிழ் சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று, சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விடுங்க. ஓகே பாய். தெரியுதான் பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவராத்திரி முடிஞ்சு காலையில் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் வாழ்க்கையிலே முதல் முறையாக சிவராத்திரிக்கு முழுக்க முழிச்சிருக்கேன் நான் என் வாழ்க்கையில். பாருங்க, நேற்று நைட்டு இருட்டுக்குள்ளே போட்டோம் இல்லையா, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி
மாரியூர் அப்படிங்கிற மாப்பிள்ள அந்த சாமி பேர் என்னது? இது நல்ல பேராச்சு. பார்க்க போயிருக்காங்க. டக்குன்னு வாயில் நுழைய மாட்டேங்குது. பவள நிற வள்ளி அம்மன், பவள நிற வள்ளி அம்மன் ஆலயம். இங்கே வந்து சிவன் இருக்காப்புல. கடற்கரை ஓரம்தான், கடற்கரை பக்கத்துலேயே இருக்குது. அதனால் இன்றைக்கி அப்பாவுக்கு திதிங்கிறனால இங்கே வந்திருக்கோம். ஹாய் மாப்பிள்ள, ஹாய் சொல்லுங்கள். இன்றைக்கி இவங்களும் என் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டு முடிச்சு கிடந்தாங்க. எப்படி இருக்குது பிளேஸ் பாருங்கள், சூப்பராக இருக்கா? இப்படி அப்படியே பை வாக்கிங்காக போனால் கடல் வரும்னு சொல்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கி நல்லா பலன்னு விடிஞ்சதுக்கப்புறம் தான் போகணும். பாருங்க, இது கோவில் ஆலயம். விடிய விடிய சாமி கும்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி நைட்டு ஃபுல்லாக அன்னதானம், டீ, பிரசாதம் சூப்பராக சாமி கும்பிட்றாங்க. யாராவது அப்பாவுக்கு திதி கொடுக்கணுன்னா இங்கே வாங்க, நல்லா இருக்குது, சூப்பராக கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ ஜாயின் பண்ணி போடுறேன். ஹலோ, க்ளோஸ் அப்பில் பயமுறுத்துறாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. என்னடா? ஓகே, பாய் பாய். அப்படியே இருக்கட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராமேஸ்வரம் முன்னாடி இருக்கிற மாரியூர் கடல் எப்படி இருப்பாங்க. அண்ணன் மொட்டை போடுறாரு. இப்படி வச்சு என்னது நல்லா தெரியல. அப்படிலாம் படுக்க வச்சுக்கணும். நான் ஏற்கனவே அப்படி தானே எடுத்திருக்கேன், அதனால மாற்றி எடுக்கக்கூடாது. கடல் பாருங்க, சூப்பராக இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானும் மொட்டை அடிக்க போகிறேன். கடல் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, எல்லாரும் மக்கள் குளிச்சிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கா பாரு. இது இருட்டில் பார்த்தா தான் தெரியும் உனக்கு இதோட கிளாரிட்டி. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். அப்படியே ஜூம் பண்ணு. ஓகேவா? ஆஃப் பண்ணுறியா? ஆஃப் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் கடைசி மொட்டை போட்டு விட்டாங்க. பிளானே இல்லை, சும்மா அப்பாவுக்கு திடீர்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கடைசி எனக்கும் மொட்டை அடிச்சு விட்டாங்க. ஆமாம், இப்போ நாங்கள் அயோத்தியா ட்ரெயினில் போய் சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. நேற்று சிவராத்திரியில் விடிய விடிய முடிச்சிருந்தோம். இந்த ட்ரெயின்லேயே உட்கார முடியல. நாளைக்கு எப்படா வீட்டுக்கு போவோன்ருக்கு. நாளைக்கு லைவ் நைட்டு கண்டிப்பாக வரோம். இல்லைன்னா இப்போவே வந்துடலாம் லைவு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்.